குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது டாக்டர் விஜய் நம்பியார், ஃபவுண்டர் ஆஃப் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட். தினமும் காலையில் நம்ம பேசுகிறோம். நம்ம இங்கே பேசுகிறது எல்லாமே எல்லா மதத்திற்கும் அப்பாற்பட்ட விஷயம். எந்த மதத்தையும் கீழே போடலை, யாரையும் வேதனைப்படுத்த விரும்பலை. ஆனால் உண்மையை சொல்லுகிறோம், சத்தியத்தை சொல்லுகிறோம், எல்லாத்துக்கும் மேலே உள்ள கடவுளை பற்றி சொல்லுகிறோம். எல்லா மதத்திற்கும் மேலே, எல்லாவற்றிற்கும் மேலே இருக்கிற கடவுளை பற்றி தெளிவாக சொல்லுகிறோம். உங்கள் பிரச்சனைகள் தீர்வதற்கான வழியை சொல்லுகிறோம். தினமும் இதை கேளுங்கள். உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி நான் சொல்ல விரும்புகிறது, மனுஷனுக்கு பலவிதமான பல நிலையில் உள்ள சிந்தனைகள் இருக்கிறது. பல நிலையில் உள்ள சிந்தனை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த உலகத்தில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். சாதாரண ஒரு 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 என்ன சொல்கிறது, ரொம்ப தாழ்மையான, அதாவது ரொம்ப ரொம்ப வருமானம் குறைந்த ஒரு லொக்காலிட்டி இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஜனங்களுடைய சிந்தனை பார்த்திங்கன்னா ரொம்ப லோ லெவலில் இருக்கும். எப்படி லோ லெவல்லன்னா நான் சொல்கிறேன், இந்த பழைய பழைய பாட்டு, சினிமா பாட்டெலாம் போட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போவும் சினிமா பாட்டெலாம் கேட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த பழைய நிலைமையிலே இருப்பாங்க. பழைய வாழ்க்கையிலே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கை தன்மை மாறி இருக்கவே இருக்காது. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க இந்த உலகத்தில் இருக்கிற ரொம்ப உயரமான இடத்துல இருக்கிறவங்கள விட ரொம்ப ரொம்ப கீழே சிந்தித்து ரொம்ப கீழ்த்தரமான எண்ணங்களோடு இருப்பவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உயர்ந்து கொஞ்சம் உயர்ந்து அப்புறம் மிடில் கிளாஸ்ன்னு சொல்கிற ஒரு கூட்டம் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹையர் கிளாஸ் இருக்கும். அவங்களாம் பார்த்திங்கன்னா கார்லேயே போவாங்க இல்லையா. அவங்க ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க, ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பாங்க, ரொம்ப நிறைய பேச மாட்டாங்க இல்லையா. சத்தம் அதிகம் வராது, ரொம்ப சைலண்ட்டாக பேசுவாங்க, ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க. கரெக்டுங்களா? இதெல்லாம் பல நிலைகள் இந்த உலகத்தில். ஆனால் நம்ம சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா நிலையில் இருக்கும் மக்களை விட நீங்கள் 10,000 மடங்கு உயர்ந்தவர்களாக இருப்பீர்கள் எப்பொழுது கடவுளை பற்றி தெரிந்து கொள்கிறீர்களோ அப்பொழுது. உண்மையாக சொல்கிறேன். இந்த கடவுளை பற்றியும் பிள்ளையானவரை பற்றியும் உயிரானவரை பற்றியும் தெளிவாக உங்களுக்கு தெரியும் போது, விக்னேஸ்வரரை தெளிவாக தெரியும் போது, நீங்கள் உங்களுடைய நிலை இந்த ரொம்ப டீசெண்டாக டாப் லெவலில் இந்த உலகத்தில் ரொம்ப பணக்காரங்களா ரொம்ப பெரிய விதத்தில் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்கள விட உயரமான இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அது எவ்வளோ பெரிய அதிசயமான அற்புதமான விஷயம் தெரிஞ்சுக்கங்க. எல்லாரை விட பணமே இல்லைனாலும், ஒன்றுமே இல்லைனாலும், இந்த கடவுளை பற்றிய ஞானம் இருந்துட்டா நீங்கள் தான் இருக்கிறதுலையே பெரிய ஆள். பெரிய ஆள். அதாவது இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த விட பெரிய ஆளுன்னு பாருங்களேன். அதை விட பெரிய ஆள்னா பாருங்கள். அப்போது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் பெரிய விஷயம். பெரிய டாக்டர் ஆகிடலாம், பெரிய இன்ஜினியர் ஆகிடலாம், ஐஏஎஸ் ஆகிடலாம், என்ன வேணால் ஆகிடலாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அதை விட உயர்ந்த நிலையில் செல்லக்கூடிய ஞானம் கடவுள் ஞானம். ரொம்ப உயரத்துக்கு உங்களை கொண்டு போயிடும். வித்தியாசமான ஒரு சிந்தனை உங்களுக்கு தரும், வித்தியாசமான எண்ணங்களை தரும், ரொம்ப ரொம்ப பலமான எண்ணங்களை தரும், பல விஷயங்களை செய்ய வைக்கும், உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கொண்டு வந்து தரும். இவ்வளோ காரியம் நடக்கும். எப்போ நடக்குது? கடவுளை சரியாக தெரியும் போது, கடவுளையும் விக்னேஸ்வரையும் சரியாக தெரியும் போது உங்கள் கண்கள் திறக்கப்படும், இருட்டு விலகும். அப்போ என்ன தெரியுமா? உங்களோட பிரச்சனை எல்லாம்
கரைந்து காணாமல் போய்விடும். இதை நம்பணும். நிறைய பேர் இதை நம்ப மாட்டாங்க. எதுக்கோ ஓடுறாங்க. எப்படி இல்லாமோ சொல்யூஷன் பண்ண பார்க்குறாங்க. என்னெல்லாமோ செஞ்சு பார்க்குறாங்க. இந்த உலகத்துக்குள்ளேயே உட்காந்து திரும்பி சுற்றி வருவாங்க. நிறைய பேர் இருக்காங்க. பாண்டிச்சேரியில் கூட வந்து கவுன்சிலிங்லாம் கேட்டு, ஆஹா, ஓஹோ, அப்படியான்னு கேட்டு போவாங்க. ஆனால் வீட்டுக்கு போயிட்ட அப்புறம் தங்களோட ஸ்டைல்லே திருப்பி திருப்பி சுற்றி பார்ப்பாங்க. நடக்காது. உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது. நீங்கள் உங்கள சக்தியிலையும், உங்கள் ஞானத்திலையும், உங்கள் புத்தியிலையும், இந்த உலக ஸ்டைல்லையும் என்ன செஞ்சு பார்த்தாலும் உங்கள் பிரச்சனை தீராது. ஒரே ஒரு வழி தாங்க இருக்குது. ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இந்த ஞானத்துக்கு வரணும். ஏன்னா இந்த ஞானம் லிமிட் இல்லாதது. இன்ஃபினிட்டுன்னு சொல்லுவாங்க. லிமிட்டே கிடையாது. நீங்கள் ஒருபோதும் இந்த ஞானத்தை எடுத்து சொல்ல முடியாது, ஆஹா, நான் எல்லாம் தெரிஞ்சிட்டேன், எனக்கு தெரியாது, இதில் ஒன்றுமே இல்லை. சொல்லவே முடியாது. உலகத்தில் இருக்கிற எந்த ஞானத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. சொல்லிடலாம். டிகிரி கொடுத்துருவாங்க, ஃபஸ்ட் கிளாஸ் கொடுத்துருவாங்க, ஆஹா, இதால் தரவு அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இதில் மாத்திரம் சர்டிஃபிகேட்டே கிடைக்காது. சர்டிஃபிகேட் கிடைக்காத ஒரு கோர்ஸ் இது ஒன்று தான். சர்டிஃபிகேட் கிடைக்காதது. ஆனால் சர்டிஃபிகேட் எந்த விதமாக பார்ப்பீங்க தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற பல நன்மைகளை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும், ஓகே, சர்டிஃபிகேட் கிடைக்கிது, என் வாழ்க்கை பெருசாகிடுச்சு, நிச்சயமாக நான் பெரிய வாழ்க்கையில் இருக்கேன், பெரிய நிலைமையில் நான் வந்துட்டேன், பெரிய சிந்தனை எனக்கு வந்துருச்சு. எப்போ தெரியும் தெரியுமா? உங்கள் வாழ்க்கை மாறும் பாருங்க. உங்கள் வாழ்க்கை மாறுறது மட்டும் கிடையாது, இன்னொன்று இருக்குது. நீங்கள் மற்றவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் நீங்கள் எங்கே இருந்தீங்க, இப்போ எங்கே இருக்கிறீங்கன்னு. நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னும் நீங்கள் இங்கே இப்போ இருக்கிறீங்கன்னும் ரொம்ப தெளிவாக தெரியும். அதான் பெரிய விஷயம் பாருங்கள். ரொம்ப தெளிவாக தெரியும். அதனால் எல்லா ஞானத்தை விட, எல்லா அறிவை விட, எல்லா விஷயத்தை விட இது நல்லா தெரிஞ்சுங்க. இது எப்போ தெரிஞ்சு நீங்கள் மேலே போகிறீங்களோ அவ்வளவும் உங்கள் பிரச்சனை காணாமல் போயிடும். இதை புரிஞ்சிக்க முடியாது, இதை ஒத்துக்க முடியாது. ஆனால் இதான் உண்மை. நல்லா புரிஞ்சுங்க, இதுதான் உண்மை. இந்த உண்மையை ஒத்துக்கொள்ளுங்கள். எப்போ நீங்கள் இந்த உண்மையை ஒத்துக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுடைய பிரச்சனை தீரும். இதை ஒத்துக்காத வரைக்கும் நம்ம என்ன தெரியுமா? கர்வம் பிடித்தவர்கள். கடவுளுக்கு முன்னாடி கர்வம் பிடித்தவர்கள். அதனால தான் நம்ம பிரச்சனை தீரவே தீராது. நம்ம பிரச்சனை எப்போ தீரும் தெரியுமா? கடவுளுக்கு முன்னாடி தலையை குனியும் போது. நம்ம நல்லா ட்ராமா பண்ணுறோம். கோயிலுக்கெலாம் போயிட்டு, சர்ச்சுக்கு போயிட்டு, மாஸ்க் போயிட்டுலாம் நல்லா கும்பிட்ற மாதிரியும், நல்லா பக்தி இருக்கிற மாதிரியும் ட்ராமா பண்ணுவோம். ஆனால் உங்கள் பிரச்சனையை மறந்து கடவுளை பாருங்கன்னா உங்களால் முடியாது. உங்கள் பிரச்சனையை கம்ப்ளீட்டாக கடவுள்கிட்ட கொடுத்துருங்க, மறந்துடுங்க, அவர் காலில் விழுந்துருங்க, அவர்கிட்ட சரணடைஞ்சிருங்க, அவருக்கு உங்களை சமர்ப்பிச்சிடுங்கன்னு சொன்னீங்கன்னா அதை செய்ய மாட்டாங்க. ஆனால் சாமி மொத்தம் நல்லா கும்பிடுவாங்க, நல்லா பூஜை மட்டும் பண்ணிவிடுவாங்க. இந்த மனசில் குனிங்கன்னு சொன்னால் குனிய மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குனிஞ்சிட்டா போதும், எவ்வளோ பெரிய உயரமான நிலையில் கொண்டு உட்கார வச்சுருவார். அவ்வளோ ஞானத்தை கொடுப்பார், அவ்வளோ அறிவை கொடுப்பார். உங்கள் பிரச்சனையை தீர்றதுக்கான வழியெல்லாம் அழகாக புரிய வைப்பார். அழகாக தெரியும். ஒன்றுமே புரியாமல் தலையை சுற்றிட்டு இருந்தால் கூட தெளிவு வந்துடும். எல்லா பிரச்சனையும் தீரும். உங்கள் மனசு எப்போ தெளிவடையுதோ அப்போ தாங்க தீரும். நீங்கள் யாருன்னா தீர்த்து வைப்பாங்க, எப்படின்னா வரும், பணம் வரும், இப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. வியாதியிலேருந்து எதுவுமே சொல்கிறேன், இந்த ஞானம் மட்டும்தான் தீர்த்து வைக்கும். அதனால் இந்த ஞானத்தை கொஞ்சமாவது நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதெல்லாம் சொல்கிறோம் 6 மாதம். இந்த 6 மாதம் தொடர்ந்து கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு லெவல்லையாவது நம்ம போய் சேரலாங்க. ஒரு லெவலுக்காவது உயரலாம் நிச்சயமாக. இப்போ சொல்கிறேன், நான் கூட 25 வருஷம் ரிசர்ச் பண்ணிவிட்டு நான் சொல்லவே முடியாது நான் பெரிய ஆளுன்னு, சொல்லவே முடியாது. நான் இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு, நிறைய விஷயம் கற்றுக்க வேண்டியிருக்கு. அதனால் இந்த சாகரத்துக்கு வாங்க, இதை புரிந்து கொள்கிற தன்மைக்கு வாங்க, அந்த புரிந்து கொள்கிற தாழ்மைக்கு வாங்க. அப்போ உங்கள் பிரச்சனைலாம் தீரும். நிச்சயமாக தொடர்ந்து வாருங்கள், தொடர்ந்து கேளுங்கள்.
ஞாயிற்றுக்கிழமை சொன்ன மாரி ஞாயிற்றுக்கிழமை 11 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இருக்கும். அதில எல்லாரும் அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. உங்க டைமும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா, இப்பயே ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த டைம்ல நீங்க கம்ஃபர்டபுளா வரலாம். ஏனென்றால் வேற ஒருத்தர் வராம கிளாஷ் ஆகாம இருக்கும். தயவுசெய்து ஃபோன் பண்ணி அந்த டைமை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வாங்க. எல்லா வாரமும் கேளுங்கள். முன்னேறிக் கொண்டே போங்க. அப்புறம் இந்த மெசேஜும் கேட்டே இருங்க காலையில. அப்பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். உங்களுடைய பிரச்சனை எல்லாம் காணாம போயிடும். ஈவன் வியாதி எதா இருந்தாலும் காணாம போயிடும். அதற்காக உங்களை வரவேற்கிறோம். நிச்சயமாக தொடர்ந்து கேளுங்கள். எல்லோருக்கும் நன்றி. வணக்கம்.